நாங்கள் எப்படி அவருக்கு ஆலோசனை சொல்கிறோம் எனக்கும் அவங்களுக்கு 2 பேருக்குமே தவிர 3வது நபருக்கு தெரியவே தெரியும். அந்த அளவுக்கு அவர் நடந்து கொண்டவர். நான் அது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதியே கொடுத்துடுவேன். எழுதி கொடுத்துட்டு பேசாமல் வந்துட்டே இருப்பேன். அவர் கேட்குறாங்களா இல்லையா, படிக்கிறாங்களா இல்லையா, பார்க்குறாங்களா இல்லையான்றது கேள்வியே கிடையாது. புரட்சி தலைவரிடத்தில் பேசுவேன், எழுதியும் கொடுப்பேன். ஆனால் அம்மாவிடம் அதை எழுதி கொடுத்துட்டு வந்துடுவேன், பேச மாட்டேன். அப்படி வளர்ந்தவங்க. இங்கே ஒரு 2 பேருக்குள்ள வித்தியாசம். கலைஞர் என்று சொன்னால் இந்த அம்மாவுக்கு ஆகாது, வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. கருணாநிதி என்று சொன்னால் எம்ஜிஆருக்கு ஆகாது, வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம். அவங்களோட நட்பு அப்படி இருந்தது. அவங்க 2 பேரிடமும் வாழ்ந்தவன் நான். அவர்களுக்கு ஏற்ப என்னுடைய லட்சியத்தை காப்பாற்றி கொண்டவன் நான். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்தவர்களே அவங்க 2 பெரும் தலைவர்களும்.